தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. பொங்கல் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது தமிழ் புத்தாண்டு ரிலீஸை பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னாக்கா 79 தான் முதல் முறையாக தலைவரோட படங்களில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிரேமலா தயாரிப்பில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர இயக்கத்தில் உலகநாயகனோட நம்ம தலைவர் நடிச்சிருந்த படம் நினைத்தாலே நிற்கும். இது 79 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. இது கூடவே தேர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் உலகநாயகன் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள் நடிப்பில் ஆர் தியாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் தாய் இல்லாமல் நான் இல்லை. இதில் தலைவர் கௌரவ தோற்றம். இந்த படமும் இதே 79 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க இந்த ரெண்டு படமா. ஏன்னா ஆனுவல் எக்ஸாமினேஷன் வச்சுட்டு நான் கியூவில் போய் நின்று இந்த டிக்கெட்டை புக் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனவன் நான். சரி, இந்த ரெண்டு படம். இதுக்கப்புறம் மூணாவது படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என் சம்பந்தம் அவர்கள் இயக்கத்தில் முத்துராமன் சுஜாதா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ராஜா ராஜேஸ்வரி என்ற திரைப்படம். அதுக்கப்புறம் கே சங்கர் அவர்கள் இயக்கத்தில் ஜெய் கணேஷ், ஸ்ரீபிரியா, முத்துராமன், கே ஆர் விஜயா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த சுப்ரபாதம் என்ற திரைப்படம். ஆக 4 படங்கள் 79 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சுங்க. இப்போ அடுத்தது 1982 தான் ரிலீஸ் ஆச்சு. தேர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ஆர் தியாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ராதிகா, கராத்தே மணி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த ரங்கா என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இது கூட ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் அருண் பிரசாத் கம்பைன்ஸ் தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இளைய திலகம் பிரபு, ஸ்ரீபிரியா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சங்கிலி. இந்த படத்து மூலியமாக தான் இளைய திலகம் பிரபு அவர்கள் படத்தில் அறிமுகமானார். இது சத்ருன் சின்ஹா, டேனி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த காளிச்சரண் என்ற படத்தோட தமிழ் ரீமேக் தான் இந்த சங்கிலி. இதுக்கப்புறம் முக்தா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல் மற்றும் ஸ்ரீபிரியா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சிம்லா ஸ்பெஷல் இது ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் துர்கா பகவதி ஃபிலிம்ஸ் சார்பில் தயாரித்து இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களே இயக்கி நடித்து அவருக்கு ஜோடியாக சுலோச்சனா மற்றும் எம்.என். நம்பியார் மற்றும் பல அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் தூரல் நின்று போச்சு. ஆகிய இந்த 4 படங்கள் தான் 1982 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சுங்க. இதுக்கப்புறம் 1983 மீண்டும் தேவ் ஃபிலிம்ஸ் அவர்கள் தயாரிப்பில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், அனிதா ராஜ், சுகாசினி இவர்கள் நடிப்பில் ஆர் தியாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் தாய் வீடு இது ரிலீஸ் ஆச்சு. இது கூட விவேகானந்தா பிக்சர்ஸ் அவர்கள் தயாரிப்பில் பில்லா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி மற்றும் சரிதா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் இமைகள். அதுக்கப்புறம் ஈரோடு முருகேஷ் அவர்கள் இயக்கத்தில் நடிகர் சிவகுமார் சரிதா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் சாட்டை இல்லா பம்பரம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கதாசிரியர் ஆர்.எஸ். செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் கார்த்திக், ராஜலட்சுமி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் பகவதிபுரம் ரயில்வே கேட் இந்த படம். ஆக இந்த 4 படம் 1983 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ 1984 தமிழ் புத்தாண்டு கரெக்டாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகலை. ஆனால் இந்த படம் ஒரு 6 நாள் தள்ளி 20ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. PR ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், மாதவி, சுலக்ஷனா, செந்தாமரை இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் தம்பிக்கு எந்த ஊர் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கே ரிலீஸ் ஆன படங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள், சரிதா இவர்கள் நடிப்பில் வி. ராஜன் அவர்கள் இயக்கத்தில் குழந்தை இயேசு என்ற ஒரு படம். அதுக்கப்புறம் ஜி. ராமினீடு அவர்கள் இயக்கத்தில் ராஜேஷ் மற்றும் ராஜலட்சுமி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சங்க நகரம் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. கோவை தம்பி அவர்கள் தயாரிப்பில் ஆர். சுந்தரராஜன் அவர்கள் இயக்கத்தில் மோகன், அம்பிகா, சிவகுமார் மற்றும் பலர் நடித்த நான் பாடும் பாடல் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜாக்பாட் சீனிவாசன் அவர்களின் தயாரிப்பில் பில்லா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயக்கத்தில் இளைய திலகம் பிரபு, நளினி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் நியாயம் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. காயத்ரி பிலிம் சார்பில் சித்ரா லட்சுமணன் மற்றும் சித்ரா ராமு அவர்கள் தயாரிப்பில் சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் அம்பிகா அவர்கள் நடித்து வெளிவந்த படம் வாழ்க்கை. இது ராஜேஷ் கண்ணா, ஷபான் ஆஸ்மி அவர்கள் நடித்த அவதார் என்ற ஹிந்தி படத்தோட தமிழ் ரீமேக் தான் இந்த வாழ்க்கை. இதுக்கப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், நளினி, ஊர்வசி, சுஜாதா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் வெள்ளை புறா ஒன்று. இது ஏவிஎம் குமரன் அவருடைய மகன் ஏவிஎம் சண்முகம் அவர் தயாரித்த படம். இது 1985 தமிழ் புத்தாண்டு லட்சுமி ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் புரட்சி இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் இயக்கத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார், அம்பிகா, கே பாக்யராஜ் மற்றும் பலர் நடித்த நான் சிகப்பு மனிதன் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது கூட ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் கிருஷ்ணன் சார்பில் எஸ்.ஏ. ராஜகண்ணன் அவர்கள் தயாரிப்பில் எம்.எஸ். மது அவர்கள் இயக்கிய இது எங்கள் ராஜ்யம் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் ராஜேஷ், ஜீவிதா, ஜெயஸ்ரீ இவர்கள் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எடிட்டர் என்.ஆர். கிட்ட அவர்கள் தயாரிப்பில் அமீர்ஜான் அவர்கள் இயக்கத்தில்
முரளி அனிதா அவர்கள் நடித்த படம் இளங்கன்று, இந்த ஒரு படம். அதுக்கப்புறம் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கே ரங்கராஜ் அவர்கள் இயக்கத்தில் நம்ம மோகன், ரேவதி, லக்ஷ்மி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் உதயகீதம். அதுக்கப்புறம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் அசோக், சீமா, சரிதா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் கல்யாண அகதிகள். இதுக்கு இசையமைப்பாளர் வந்து BS நரசிம்மன். அப்புறம் வந்து சத்யா மூவிஸ் அவர்கள் தயாரிப்பில் நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன், மாதவி, அம்பிகா, புரட்சி தமிழன் சத்யராஜ் இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் காக்கி சட்டை. சுரேஷ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பில்லார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயக்கத்தில் மோகன், ராதிகா, ஊர்வசி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் தெய்வ பிறவி. இது வந்து தெலுங்கு படத்தோட ரீமேக்கு. அப்புறம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இளைய திலகம் பிரபு, ராதா இவர்கள் நடிப்பில் பாரதி வாசு அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் நீதியின் நிழல். அப்புறம் கலைமணி மூவிஸ் தயாரிப்பில் மனோபாலா அவர்கள் இயக்கத்தில் மோகன், ராதிகா, நளினி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் பிள்ளை நிலா. ஆக 85 தமிழ் புத்தாண்டுக்கு 9 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 86 தமிழ் புத்தாண்டுக்கு கிட்டத்தட்ட 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா சுரேஷ் ஆர்ட்ஸ் சார்பில் கே பாலாஜி அவர்கள் தயாரிப்பில் இந்த தலைவர் சூப்பர் ஸ்டார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், விஷ்ணுவர்தன், மாதவி மற்றும் பல நடிப்பில் வெளிவந்த விடுதலை என்ற திரைப்படம். இது வந்து ஹிந்தியில் ஃபெரோஸ்கானுடைய குர்பானி படத்தோட தமிழ் ரீமேக். இது கூட ராஜ் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜ், பாண்டியன், இளவரசி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் கடைக்கண் பார்வை. அதுக்கப்புறம் துரை அவர்கள் இயக்கத்தில் சுரேஷ், அசோக், சுமித்ரா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் ஒரு மனிதன் ஒரு மனைவி. அப்புறம் எஸ் ஜெகதீசன் அவர்கள் இயக்கத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், KR விஜயா, ஜீவிதா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் பதில் சொல்வார் பத்ரகாளி. அதுக்கப்புறம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் ராஜேஷ், சுஜாதா, KR விஜயா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் மகாசக்தி மாரியம்மன். அப்புறம் 88 தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சவர்ணாச்சலம் அவர்கள் தயாரிப்பில் S. முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார், இளதிலகம் பிரபு, கௌதமி, சீதா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த குரு சிஷ்யன் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இது கூடவே வந்து இன்னொரு படம் இளதிலகம் பிரபு, கார்த்திக், அமலா, நிரோஷா, விஜயகுமார், ஜெயசித்ரா இவர்கள் நடிப்பில் மணி ரத்னம் அவர்கள் இயக்கத்தில் ஜிவி பிலிம்ஸ் தயாரித்த அக்னி நட்சத்திரம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மணிவண்ணன் அவர்கள் இயக்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், ராதா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் அது ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வரலட்சுமி கிரியேஷன் சார்பில் M. சந்தானம் அவர்கள் தயாரிப்பில் கார்த்திக், சரத்குமார், அம்பிகா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் கண் சிமிட்டும் நேரம். இந்த படத்து மூலியமா தான் தயாரிப்பாளராக மட்டுமே இருந்துட்டு இருந்த நடிகர் சரத்குமார் வந்து முழு அவதாரமா நடிகர் அவதாரம் எடுத்தார் என்று சொல்லணும். அதற்கான பிரேக்கு புலன் விசாரணை என்ற படத்தில் அவருக்கு கிடைச்சது. அப்புறம் R. சுந்தரராஜன் அவர்கள் இயக்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளதிலகம் பிரபு, ராதிகா, ரேகா, லக்ஷ்மி இவர்கள் நடிப்பில் காலையும் நீயே மாலையும் நீயே என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் AVM புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல ராஜா அவர்கள் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ரஞ்சினி, ரகுவரன், மாதுரி, சரோஜா தேவி, வாணி விஸ்வநாத் இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் தாய் மேல் ஆணை இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி சாந்தி மூவிஸ், அது மம்பட்டியான் தியாகராஜன் அவர்களுடைய கம்பெனி. அது அந்த நிறுவனத்தில் தயாரிப்புல அவர், பார்வதி, சரோஜா தேவி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் பூவுக்குள் பூகம்பம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக மொத்தத்தில் 88 தமிழ் புத்தாண்டுக்கு 7 படங்கள் ரிலீஸ் ஆச்சுங்க. அப்புறம் 1994 தான் 88க்கு அப்புறம் பெரிய கேப்பு நடுவில் தமிழ் புத்தாண்டுக்கு தலைவர் படங்கள் ரிலீஸ் ஆகல. ஸ்ட்ரெயிட்டா 88க்கு அப்புறம் 94 தான் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து PR ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார், ரோஜா, மீனா, செந்தில் மற்றும் பல நடிப்பில் வெளிவந்த வீரா என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இது கூட வந்து சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் KS ரவி அவர்கள் இயக்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், கௌதமி, ஆமணி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஆனஸ்ட் ராஜ் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. விவேகானந்தா பிக்சர்ஸ் தயாரிப்பில் மனோஜ்குமார் அவர்கள் இயக்கத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜ், சுகன்யா இவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன வண்டிச்சோலை சின்னராசு அது. அதுக்கப்புறம் பவித்ரன் அவர்கள் இயக்கத்தில் பிரபுதேவா, ரோஜா, சரத்குமார், குஷ்பு இவர்கள் நடிப்பில் வெளிவந்த இந்து என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ரமேஷ் கிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் முரளி, ரஞ்சிதா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அதர்மம் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் தயாரிப்பில் திலீப் குமார் அவர்கள் இயக்கத்தில் ராம்கி, நதியா, யுவராணி இவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் சின்ன மேடம் இந்த படம். அதுக்கப்புறம் MG பிக்சர்ஸ் தயாரிப்பில் ராஜ் கபூர் அவர்கள் இயக்கத்தில் கார்த்திக், சுகன்யா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் சீமான். AVM புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் KS ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்தில் செல்வா, கனகா, விஜயகுமார், மஞ்சுளா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் சக்திவேல். அதுக்கப்புறம் V. சேகர் அவர்கள் இயக்கத்தில் நாசர், ராதிகா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் வரவு எட்டனா செலவு பத்தனா. ஆக இந்த 9 படங்கள் 1994 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. 94க்கு அப்புறம் 97 தமிழ் புத்தாண்டு தான்
அது வந்து நம்ம தலைவரோட அண்ணாமலை சினி கம்பெனிஸ் தயாரிப்பில் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் சௌந்தர்யா மற்றும் பெரிய நட்சத்திர பட்டாளம் இவர்கள் நடித்த படம் அருணாச்சலம். இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சாய் அவர்கள் தயாரிப்பில் KR அவர்கள் இயக்கத்தில் ராம்கி குஷ்பு இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் தாலி புதுசு. அதுக்கப்புறம் தமிழன்னை சினி கிரியேஷன் சார்பில் தயாரிக்கப்பட்ட படத்தில் ராம்கி சங்கவி அவர்கள் நடிக்க தினமும் என்னை கவனி என்ற படம் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் தேவானை மூவிஸ் தயாரிப்பில் அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் இயக்கத்தில் வாணி விஸ்வநாத், ஷிஹான் ஹுசைனி, ஆனந்த்ராஜ், ஸ்வாதி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் மை இந்தியா. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1999 தமிழ் புத்தாண்டு. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் KS ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், லக்ஷ்மி, சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், அப்பாஸ், பிரீதா இன்னும் இதுலேயும் பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. படையப்பா இந்த படம் 1999 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. இது கூட ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னாக்கா புரட்சி இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், சூர்யா, மீனா இவர்கள் நடிப்பில் வெளியான படம் பெரியண்ணா. இது கூட T. ராஜேந்தர் அவர்கள் தயாரித்து இயக்கி அப்புறம் புதுமுகங்கள் ரமன்காந்த், மும்தாஜ், ஸ்வாதி இவர்கள் நடிப்பில் வெளியான மோனிஷா என் மோனாலிசா என்ற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக மொத்தம் இந்த 99 தமிழ் புத்தாண்டுக்கு 3 படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு. 2005 99க்கு அப்புறம் நடுவில் தமிழ் தலைவர் படம் கிடையாது. 2005 ரிலீஸ் ஆனது தான் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் P. வாசு அவர்கள் இயக்கத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் இளத்திலகம் பிரபு, நயன்தாரா, ஜோதிகா, மாலவிகா, நாசர், KR விஜயா, ஷீலான்னு ஒரு பெரிய பட்டாளம் வடிவேலோட இவர்கள் நடிப்பில் வெளிவந்த மாபெரும் வெற்றி படம் சந்திரமுகி ரிலீஸ் ஆச்சு. இது கூட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் சிங்கீதம் சீனிவாச ராவ் அவர்கள் இயக்கத்தில் உலகநாயகன் மற்றும் மனிஷா கோயராலா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மும்பை எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் இது கூட ரிலீஸ் ஆனது V கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களும் ஜெனீலியா, பிபாஷா பாசு அவர்கள் நடிப்பில் ஜான் மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் சச்சின். இந்த படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அது போக நம்ம PL தேனப்பன் அவருடைய ராஜலட்சுமி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் மாதவன், சதா, ஐஸ்வர்யா, ரமேஷ் கண்ணா, மனோபலா இவர்கள் நடிப்பில் KS அதியமான் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த பிரியா சகி என 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த 2005 தமிழ் புத்தாண்டுக்கு. இதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு தலைவர் படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை அப்படின்றத சொல்லணும். இதுதான் நான் சேகரித்த என்னுடைய தலைவருடைய படங்களின் பட்டியல்.